வணக்கம் மக்களே, பங்குச்சந்தை A to Z சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நம்மளுக்கு யூடியூப் லிங்க் வந்துருச்சான்னு பார்க்குறேன். லிங்க் வந்துருச்சுன்னா அதை வந்துட்டு நம்மளோட சேனலில் போட்டு விட்டுட்டோன்னா மக்கள் எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ பங்குச்சந்தை A to Z சேனலுக்குள்ளே போயிட்டேன், லைவுக்குள்ளே போயிட்டேன். சவுண்டு கேட்குதா? சேனலில் போட்டு விட்டுட்டேன். ஓகே, சவுண்டு கேட்குது. ஸோ பங்குச்சந்தை A to Z சேனல் சரி, லிங்க் போட்டாச்சு. லிங்க் போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் தான் கொடுத்துருந்தோம். அந்த என்ன அப்டேட் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் சேனலில் இந்த மாதிரி வந்துட்டு 18,730 இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம், ஓகேவா, அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அப்புறம் 20 and 200 மூவிங் ஆவரேஜ்குள்ளேயே வந்துட்டு மார்க்கெட் சுற்றுறதுனால பெருசாக நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் மாதிரி கிடைக்காது, நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி சார்ட் போயிடலாம். டெய்லி சார்ட்டில் போயிட்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டெய்லி சார்ட்டில் மார்க்கெட் நான் ஆக்சுவலாக வீடியோவில் யதார்த்தமாக சொல்லியிருந்தேன். போன வாரம் 3 நாள் நல்லா இருந்தது, 2 நாள் அடின்னு அடித்தாங்க. இந்த வாரம் 3 நாள் நல்லா இருந்திருக்கு, அடுத்த 2 நாள் என்ன ஆக போகுதுன்னு தெரிலன்னு அதே மாதிரி நல்லா ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் போட்டு அடிச்சிட்டாங்க. இப்போ இந்த பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் போட்டு அடித்து சப்போஸ் இதுக்கு கீழே நம்மளுக்கு ஒரு பிரேக் டவுன் ஆகுது, இந்த லோவுக்கு கீழே ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு ஓவராலாக எல்லா சைட்லேயுமே பார்த்தா எல்லாருமே புல்லிஷாக இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி ஒரு இது நடக்கலாம். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது. அதேமாதிரி 5 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, 5 மினிட் சார்ட்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, 18,736 சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிவட் பாஸில் பார்த்தீங்கன்னா கோல்டன் பிவட் ஜோன் வந்துச்சு, அதனால் அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலான்ற மாதிரி ஒரு சான்சஸ் வந்துச்சு. ஸோ சப்போர்ட்டுக்கு எடுத்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்திருந்தால் அது ஒரு நல்ல மூவ், கிட்டத்தட்ட 18,794, அதாவது நம்மளோட அன்னியோட டே ஹையும் பிரேக் ஆகி ஒரு புது ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பைரி டேயில் இந்த மாதிரி ஒரு மூவ் கிடச்சிட்டு அப்படின்னாலே வந்துட்டு பேசாமல் எக்ஸிட் ஆகிட்டு ட்ரேடை புக் பண்ணிவிட்டு வந்துடணும். அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு பெருசாக ஒரு ட்ரேட் எடுக்க பார்க்கக்கூடாது. ஏன்னா எக்ஸ்பைரி டேட்லாம் வச்சு செய்வானுங்க, அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் வச்சு செஞ்சுருக்கானுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி காஷியஸாக இருங்க. காஷியஸாக இருந்தால் தான் ட்ரேடு பக்காவாக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜுக்கும் 200 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ஒரு க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் பயங்கரமாக போச்சு. ஸோ இதுதான் நான் சொன்னேன், ஒரு டேரெக்ஷன் வேணும் அப்படின்னா 20க்கும் 200க்கு மேலே ஒரு கிளாரிட்டி வேணும். அதுக்கு மேலே போகணும், அது கீழே போகணும். அதே மாதிரி மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்தவன் அடின்னு அடித்து திருப்பி 20க்கும் 200க்கும் கீழே போயிட்டு க்ளோஸே ஒரு கிராஸ் ஓவரும் கொடுத்துட்டான். ஸோ இப்போதைக்கு இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் பேரிஷாக தான் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேம்லேயும் பேரிஷ் என்கல்ஃபிங் போட்டு அதுலேயும் பேரிஷாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஃபர்தராக எப்படி பிஹேவ் ஆக போகுதுன்றதை நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம நாளைக்கு பிவட் வச்சு பார்க்கும்போது எதிர்பார்த்தது தான் பேரிஷ் கோல்டன் பிவட் ஜோன் வந்திருக்கு. பேரிஷ் கோல்டன் பிவட் ஜோன் வந்ததுனால நமக்கு என்னென்னா, இந்த ஜோன் வந்துட்டு பக்காவான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த ஜோன்னா நீங்கள் சப்போஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் பார்க்குறீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஜோனே வந்துட்டு நாளைக்கு ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் ஆகி ஃபர்தராக கீழே போகுமா போகாதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? 20 மூவிங் ஆவரேஜும் சரி, 200 மூவிங் ஆவரேஜும் சரி, ப்ரைஸுக்கு மேலே இருக்கிறதுனால அது ஒரு பேரிசன். 20 மூவிங் ஆவரேஜ் 200 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கிறனால அது ஒரு பேரிசன். ஸோ அல்டிமேட்டாக நாளைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் பேரிசனில் தான் இருக்குது. எப்படி ஓப்பனாக எப்படி க்ளோஸ் ஆகுன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்ட்ராடேக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு மைல்டாக உங்களுக்கு ரிஸ்க் வச்ச மாதிரி ஒரு செல் ட்ரேட் வந்து எடுக்க பாருங்கள். ஏன்னா இப்போதைக்கு இன்ட்ராடேயில் வந்துட்டு கொஞ்சம் செல் சைடு தான் தெரியுது. ஸோ அதனால் பார்த்துருந்துக்கோங்க. அதே மாதிரி நான் நேற்று ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறனால பை சைடு தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணுன்றதுனால தான் சப்போர்ட் எடுக்கும்போது நான் சொன்னேன். மற்றபடி பிரேக் டவுன் ஆகி கீழே போகும்போது நான் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் செல் எடுக்கிறது வந்து கொஞ்சம் தைரியமாக ப்ராப்பரான ரிஸ்க் எடுத்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா இங்கேருந்து அடித்து கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே அரைச்சிருக்கு. இந்த அரைச்ச டைமில் எல்லாருமே மாட்டியிருப்பீங்க. அதுக்கப்புறமும் திருப்பி கீழே தான் அடிச்சுது. அதனால தான் சொல்கிறேன், எந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்றதை முன்னாடி டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டியோட அனாலிசிஸ். இன்னியோட அனாலிசிஸும் நாளையோட அனாலிசிஸும் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த அனாலிசிஸை வந்துட்டு அப்படியே நான் வந்துட்டு இங்கிலீஷில் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஸ்விங் ஸ்ட்ராட்டஜியோட அடுத்த ஒரு இதை ரிவீல் பண்ணுறேன். ஸோ I'm going to share the Nifty analysis, what happened today and what is expected for tomorrow, and then I'll be doing the swing strategies discussion in the next half. So this part will be covered in English. So basically, if you close the pivot bars and go for daily time frame, in daily time frame you could see that market was bullish till yesterday, and today unfortunately has put a good bearish engulfing pattern and looks like it is facing some good resistance. Again, if in case market is able to give a close above this today's high, then we are all set to go for the next all-time high. But as long as we are not able to form a good green candle, we will be going further downside only.
Yes, the market has made a bearish engulfing candle, and how long the market can go will not be able to say. But how long the bearishness can continue is like whenever the low of 18,555 is getting broken, then we might see further downside, and there will be a strict support which will be coming at the moving average as well, 20 moving average. But when this price comes down, the 20 moving average also will slowly come to 18,500 zone, and that is where I see a good support to be taken. If that support is going to get broken, then we have to worry about Nifty, because if you see, for a time being of literally like from March till date, it has been taking complete support at the 20 moving average and traveling at the 20 moving average. So if we have to go further upside, then it has to take the support of the 20 moving average and then go further upside. So that is what I'm expected to happen. So that is what I am expecting it to happen. I'm expecting to happen is like to take a support at the 20 moving average and go upside. Let us see how the market is going to behave. And also I gave you an update in the Telegram channel about the support taking activity. So I told that 18,736 will be a good support taking activity, because I see this particular zone as the CPR zone, golden pivot zone. So that is why I told 18,736 could be a good support zone. And from there, if you see, it made a new day high, which is around 18,794, which is almost 50 to 60 points move which has been captured. So it is better to lock your profits then and there, because today is actually an expiry day, not to trade more than that. And also if you see, once again, when I also have one more point which I mentioned is like 20 moving average, 200 moving average, between that if the price is trying to go, then it will not be able to decide a direction. So once after giving a break above the 20 moving average, it went for a good move, and then once again it came inside the 20 moving average and 200 moving average. Once again it came between the 20 and 200 moving average and started consolidating for a longer time. At this time the market was consolidating and the decay was there and the expiry was going very bad, and the decay will be there, so option premium also will be getting decayed. And after that, then at the last 30 to 40 minutes or last 1 hour, it gave a good bearish move. So at that time it gave a close above 20 moving average as well as the close above the 200 moving average, and a strict follow through of action has been seen. So whenever you see such a kind of trade, you have to be very cautious. Either take one side trade and close the day, or on the expiry day it's better to watch, because expiry day is for a proper risk managed players who can take less risk for a huge profit. So you have to be very careful in that. Now let us see how the tomorrow is going to act. As per the price action or as per the CPR, what I see is like tomorrow there is a resistance zone at this particular zone, and that is where exactly the golden pivot zone also lies. So tomorrow, as the setup is a bearish engulfing pattern in daily time frame, and the 5 minutes also shows there is some bearishness, I would prefer to sell with a minimum risk, and let's see how the selling setup is going to happen. If at all tomorrow goes with a gap up above the CPR and closes above the CPR and then goes for further upside, then that is a good move for positionally going long. But if it is not trying to go upside, and if it is facing resistance as a golden pivot zone, then we might see further dragging down. So let us see how long the market can go downside. Clear. And let us also check in 60 minutes time frame with the CPR as weekly and only CPR and camera law of this week. And upon checking that, if you see the market clearly broken the golden pivot zone, went up, and now again coming towards the CPR. So like this scenario is it's a bit heartening, because once people would not have taken this setup, and people would not have considered, people would not be able to take a trade also, and that is why when it is coming back, they will not be feeling very happy, because obviously it is in a bullish way. So people will be expecting one side direction, but when it is coming down, they feel very bad. Okay, and again, what I would say is like CPR and the golden pivot zone can act as a good support. So let us wait and watch on how it is acting. As long as we see tomorrow a good green close, that will be happier, because next week also we can see a bullish CPR. But if it is going to further break down and close at the CPR or at the CPR zone, then we have to wait and watch on how the CPR is going to form, and that can be a place where the trend change can also happen. Okay, I'm mentioning the trend change tomorrow might happen. Let's see how the direction is going to go. Okay, so this is what the analysis which I wanted to say with respect to CPR, camera law on Nifty chart, using moving average, using price action also. So please let me know what is expected from your end in the comment section, so that I can do the same. And for tomorrow, and for yesterday's video which I have uploaded, I will try to upload the subtitles so that it will be helpful for you guys to visit it. And for today's video, I'll go in Tamil itself, and I'll also upload the subtitles for this video as well in the weekend. Clear? And now what are we going to see? Yesterday, okay, let me summarize whatever I've discussed regarding the swing trading strategy for yesterday. Okay, yesterday what I've done is like I have created a screener where
the price has to be above 50 rupees, the price has to be less than 2500 rupees, the price has to be above the 20 moving average, 50 moving average and 200 moving average in daily chart, and as well as the price the moving average of 20 should be above 50 and 200, the moving average of 50 should be above 200. So all this has been clearly noted, and we have got 160 plus stocks in 500 Nifty 500 stocks, and in that how to filter it, that goes further depth. Okay, but let us see how it goes. But before to that, let me also share you a strategy in what to say with respect to CPR, and let us discuss further on it. Clear? So I have tried to create a strategy, but unfortunately I was not able to work. Okay, let me start it Tamil. Before to that, let me check any comments. Hindpetro review please. Okay, Srikanth. Hindpetro review. So let me go to monthly chart. In monthly chart, if you see, the stock was in a very consolidation phase. Clear? And the stock is trying to make has made a trendline resistance, found a trendline resistance and going down, and it is also facing some resistance at this zone. Okay, this is points to be noted, and there is a good support zone also which it is trying to form. The support zone is over here. So what I would say is like this stock after a good consolidation giving a breakout and a good move. Okay, and similar way, if this particular stock is going to be the good support zone or a good consolidation zone, then from here breakout will take it to further high. Now let me go to the market Smith to know how the fundamental is looking on. Market Smith, it's taking a lot of time. Either market Smith or Hind control here, like money control, that both should be fine. Clear? As long as we see some good results, like good website running, that's okay. Okay, so this is what we have come in, and now let us go downside. Okay, we don't need these things and all. Okay, let's go down further. Going down further. Good dividends. Okay, it has given dividends as well, regular dividend, bonus. Okay, split, nothing much. Okay, fine. Okay, net profit is been growing. Okay, revenue has been growing and net profit is down. Oh my god, 9,471 has been down. Debt to equity is high, it has been increasing 2.08. okay, and then income statement, sales has increased, other income, okay, let's leave it that. Net profit has been increasing. Okay, fine. Okay, and then cash flow, it's all good. Ratios, okay, fine. All EPS is all negative because of the profit is in negative, right? And profit is in negative. Okay, fine. Let us go further down. Let us go and see the PE and all those. Debt to equity is 2.08, which is highest among all other peers. Clear? And PE is also will be negative. That is also okay, fine. So, and okay, this is all good. So let me check market Smith just to see the what is the company's position, like FI activity, DI activity and all those. I have not checked all these things in Hindpetro and money control. Okay, forecast. Okay, but okay, it's not opening. Okay, on okay, technically speaking, it is still inside the support and resistance zone. Clear? This is the resistance zone, this is the support zone, and trying to give a trying to take support and good pattern. And as per the past previous experience, whenever it try to give a consolidation and a breakout, it tries to go further upside. So can we see further upside? That is a question, but looks like it is still looking good. Any given breakout above this line, this resistance zone, giving a breakout above that will be a good move to watch out. Clear? And now let us go further. Hindpetro review has been shown. Now let me go to Tamil. ஸோ மக்களே, நான் என்ன பண்ணேன்னா, நேற்று உங்களுக்கு வந்துட்டு நிஃப்டி 500க்குள்ளே போனேன். நிஃப்டி 500 போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இன்னியோட க்ளோஸ் வந்துட்டு greater than 50.
சரிங்களா. அதே மாதிரி வந்துட்டு இன்னியோட க்ளோஸ் வந்து கிரேட்டர் தேன் மூவிங் ஆவரேஜ் போட்டுடலாம். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20, அதே மாதிரி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 50, அதே மாதிரி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 200. சரிங்களா. இதை போட்டு நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது இவ்வளோ ஸ்டாக் வந்துருக்கு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 274 ஸ்டாக். அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா இதையும் போட்டுட்டு இதில் வந்துட்டு SMA அதை கொடுத்துட்டு 20, அதே மாதிரி இதை போட்டுட்டு 50 ஸ்டாக்கை குறைக்க பார்க்குறேன். அவ்வளோதான். நம்ம ஸ்டாக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அது நம்ம நல்லது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 200 ஸ்டாக் இருக்குது. நான் இந்த 200 ஸ்டாக்கில் என்ன பண்ணுறேன்னா ஹை ப்ரைஸ் ஸ்டாக் வந்திருக்கா. ஸோ அதையும் என்ன பண்ணலான்னா இதை லெஸ் தேன் கொடுத்துட்டு கிரேட்டர் தேன் நாட் ஈக்குவல் டு இல்லை லெஸ் தேன் கொடுத்துட்டு இதை வந்து மாற்றிடுறேன். 2500க்கு மாற்றிடுறேன். 2500 160 ஸ்டாக் கிட்டத்தட்ட. சரிங்களா. இதில் ஏதாச்சும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்டாக்காக அப்படி பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ அமராஜா பேட்டரிஸ் எடுத்துக்கலாமா. ஸோ என்ன பண்ணுறேன்னா அமராஜா பேட்டரிஸ், சரிங்களா. இது டெய்லி சார்ட்டில் போயிடணும். ஓகேங்களா. இது பிவட் பாஸ் வந்துட்டு மந்த்லியில் வச்சிடணும். சரிங்களா. இப்போ நம்ம இப்படி இருக்குது. இதே மாதிரி இன்னும் 2-3 ஸ்டாக் எடுத்துக்கலாமே. ஏல பார்த்துட்டோம். வேறு என்ன இருக்குது? வேறு ஏதாவது ஸ்டாக் நேம் உங்களுக்கு சொல்லணுன்னா சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு அதை பார்ப்போம். ஏன் ஹிண்ட்பெட்ரோவே பார்ப்போம். சரிங்களா. சரி, இப்போதைக்கு 2 ஸ்டாக் எடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஸ்க்ரீனரை விட்டுருங்க. இந்த ஸ்க்ரீனர் இப்படியே இருக்கட்டும். ஹிண்ட்பெட்ரோவில் இருக்கான்னு தெரில, அதையும் செக் பண்ணிடலாம். ஓகே, ஹிண்ட்பெட்ரோ இதிலே இல்லை. ஸோ அதனால் இதை நம்ம இக்னோர் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு அமராஜா பேட்டரிஸ் வந்துட்டு ஒரு நேக்கட் சார்ட்டில் பார்க்கலாம். நேக்கட் சார்ட்டில் எப்படி இருக்குங்க. ஸோ அமராஜா பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 200 மூவிங் ஆவரேஜில் நல்லாவே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வருது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 50 மூவிங் ஆவரேஜ் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுது. எப்போ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 2 மூவிங் ஆவரேஜ்குள்ளே வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகுதோ அந்த டைமில் வந்து ஒரு கிளியரான ஒரு மூவ் இருக்காது. சரிங்களா. அதனால் எப்படியாச்சும் அந்த 2 ஸ்டாக்லேருந்து 2 மூவிங் ஆவரேஜ்லேருந்து தப்பிச்சு போகணும். அதுதான் பார்க்கணும். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 20 மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது, 200 மூவிங் ஆவரேஜ் இருக்குது. ஆனால் 50 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் ஸ்டாக் இருக்குது. அப்படின்னா நம்ம எழுதின ஸ்க்ரீனர்லேயே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். நம்மளை பொறுத்த வரைக்கும் 20 மூவிங் ஓகே, லேட்டஸ்ட் க்ளோஸ் ஓகே, 20 மூவிங் ஆவரேஜ் கிரேட்டர் தான் ஓகே. அதே மாதிரி என்ன பண்ணணும்னா 20 மூவிங் ஆவரேஜ் கிரேட்டர் தான் 50 அதையும் போட்டுடலாம். அப்போது அமராஜா பேட்டரிஸும் வராதில்ல, அதான் என் பாயிண்ட்டு. ஸோ 150 ஸ்டாக் 9 ஸ்டாக் போயிடுச்சு. சரி, ரைட் ஃபைன். இப்போ இதில் வேறு ஏதாவது ஸ்டாக் எடுப்போம். ஆமாம், இதில் நான் என்ன பண்ணுறேன் லிக்விட் ஸ்டாக்னு ஒன்று போட்டு வச்சுருக்கேன், அதுக்கு போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கவுண்ட் கம்மியாக கொடுத்துருக்கு. 42 ஸ்டாக் கொடுத்துருக்கு. சரிங்களா. அதில் பார்க்கலாம். அதில் வந்துட்டு ப்ரைஸ் ஒன்று வந்துட்டு லோ ரேஞ்சிலேருந்து ஒன்று எடுப்போம், ப்ரைஸ் ஒன்று ஹை ரேஞ்சிலேருந்து ஒன்று எடுப்போம். சரிங்களா. இப்போ லோ ரேஞ்சிலேருந்து எடுக்கும் போது வந்துட்டு மதர்சன் சுமி காமிக்குது. மதர்சன் சுமியை எடுத்துக்கலாம். மதர்சன் சுமி இதானா? மதர்சன் சுமி இது ஆமாம், இதே தான். இதெல்லாம் சம்பார்தனா மதர்சன் சுமின்னு போட்டிருக்காங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ப்ரைஸ் இல்லை. இப்போவும் பார்த்தீங்கன்னா 20 மூவிங் டே சார்ட்டில் பார்ப்போம். சாரி, நான் டே சார்ட்டில் பார்க்கவே இல்லை. ஓகே, ஃபைன். ஸோ ப்ரைஸ் வந்து 20 மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது, 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது, 200 மேலே இருக்குது, 20க்கு மேலே 50 இருக்குது, 20க்கு கீழே 50 இருக்குது, 50 கீழே 200 இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவ் சைன். ஓகே, ஃபைன். ஸோ ஸ்டாக் என்ன மாதிரி ஒரு டைரக்ஷனில் இருக்குன்றதை நம்ம மந்த்லி சார்ட்டில் பார்ப்போம். மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுதான் ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸாக பிரேக் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல மூவ் கிடைக்கலாம் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஒன்று என்ன இந்த ஸ்டாக்கில் பார்க்கணும் அப்படின்னா, ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் சாரிங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் நம்ம என்ன பார்க்கணும்னா இப்போ இந்த ஸ்டாக்கில் அடுத்து என்ன மாதிரி நடக்கலாம், என்ன மாதிரி மூவ் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பார்த்தீங்கன்னா RSIயில் எப்பப்பெல்லாம் அது வந்து 50ல் போயிருக்கும் அந்த டைம்லலாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்க பார்க்குது. ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே க்ளோஸ் ஆக பார்க்குது. இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஆச்சுன்னா நல்ல ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம். சரிங்களா. அதே மாதிரி வந்துட்டு இதுக்கு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக நம்ம எதை பார்க்கலாம்னா இதை தான் நம்ம மேஜர் ரெசிஸ்டன்ஸாக பார்க்கலாம். அதே மாதிரி சப்போர்ட் இப்போ பெருசாக எதுவும் இல்லை, ஒரு வாட்டி பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு நல்ல சப்போர்ட்டாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா வீக்லி சார்ட் போகிறேன்.
வீக்லி சார்ட்டில் போனேன்னு பார்த்தீங்கன்னா மூவிங் அவரேஜ் மூணுமே கன்வர்ஜ் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏன் கன்வர்ஜ் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சலை நோக்கி போகிற மாதிரி இருக்கும் போது அந்த மாதிரி கன்வர்ஜ் ஆகும். கன்வர்ஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகவும் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு நல்ல மூவ் கொடுக்கலாம். ஸோ அதனால் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூவிங் அவரேஜை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். மூவிங் அவரேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸு இல்லை ஏதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்குதான்னு பார்க்குறேன். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷனோட பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட்டும் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு நம்ம அங்கேருந்து இங்கேயும் வரையலாம், இங்கேருந்து இங்கேயும் வரையலாம். ஸோ எந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சால் எது கரெக்டு அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு ட்ரெண்ட் லைன் பற்றி ஒரு டீட்டெயிலான அனாலிசிஸ் வீடியோ போடுங்கன்னு சொல்லுங்கள். நான் அதை பற்றின வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் அட்லீஸ்ட் எவ்வளோ தூரமாச்சு போகுமா அப்படின்றதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். போகுமா போகாதான்றதை பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு என்னென்னா மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி ஸ்க்ரீனர் எழுதி அந்த ஸ்க்ரீனரில் நம்மளுக்கு ஸ்டாக் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சிபிஆருக்கு போகிறோம். இப்போ சிபிஆரில் போய் நம்ம என்ன பார்க்கணும்னா சிபிஆரில் எப்படி இந்த மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எடுத்துக்கணும். சிபிஆரில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த பார்க்க போகிற ஸ்டாக் வந்து மதர்சன்சுமி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரைஸை க்ளோஸ் பண்ணிடுறேன், மூவிங் ஆவரேஜும் க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் சிபிஆர் எப்படி இருக்குது? சிபிஆர் பார்த்தீங்கன்னா போன மாதம் சிபிஆரை பார்க்கும்போது இந்த மாதம் சிபிஆர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நேரோவாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா சிபிஆர் வந்துட்டு ஹையர் வேல்யூ சிபிஆர். ஸோ ஒன்று என்னென்னா ட்ரெண்டிங் ஆக பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ரெண்டு வந்து என்னென்னா வந்துட்டு ஹையர் வேல்யூவில் இருக்கிறதுனால புல்லிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது. கேமராலாம் பார்த்தீங்கன்னாலும் புல்லிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது. ரொம்ப சாரிங்க, எனக்கு ஆஃபீஸ்லேருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. சாரிங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்துட்டு இப்போ புல்லிஷாக தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சிபிஆர்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லோவரில் தான் இருந்திருக்கு. நல்லா பாருங்கள், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லோவரில் இருந்து ஹையரில் போயிருக்கு. திருப்பி ஒரு புல் பேக் மாதிரி ஒரு லோவில் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு இன்சைட் வேல்யூ சிபிஆர் போட்டுட்டு மேலே ஏறி இருக்குது. ஸோ இப்போ சிபிஆர் பற்றி பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்துட்டு புல்லிஷில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரைஸ் போட்டுடலாம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நெட்டே ஆஃப் பண்ணிட்டேன், சாரி. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிபிஆர் படி பார்த்தீங்கன்னா சிபிஆர் எப்படி பார்க்கும்போது உங்களுக்கு புல்லிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது. கேமராலையும் புல்லிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது. இப்போ நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கிறது? சிபிஆரில் வந்து டெஸ்ட் எடுத்துச்சா அதுதான் நம்மளுக்கு ஒரு ஐடியல் பாயிண்ட். அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கிற ஆக்டிவிட்டி வந்திருக்கு. அங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரி வந்து நம்ம ட்ரேட் எடுக்க முடியுமான்னு பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வந்துட்டு சிபிஆர் கிட்ட வரும்போது பொறுத்திருந்து வெயிட் பண்ணி எடுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் போன மாதம் நல்லா புல்லிஷாக போச்சு, கீழே வந்தது, சிபிஆர் ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு, மூவிங் ஆவரேஜில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் அபவுட் சிபிஆர் ஆஸ் வெல் அஸ் 20 மூவிங் ஆவரேஜ். ஸோ இதை நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸாக இந்த கேண்டில் கீழே வந்துட்டு க்ளோஸ் வச்சா எக்ஸிட், இல்லை சிபிஆர் கீழே க்ளோஸ் வச்சா எக்ஸிட், இல்லை மூவிங் அவரேஜ் கீழே க்ளோஸ் வச்சா எக்ஸிட் அப்படின்ற ரிஸ்க் ரிவார்டை தெரிஞ்சு நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல மூவ் கிடச்சிருக்கும். இன்றைக்கினா இந்த மாதத்தில் ஒரு நல்ல மூவ் கிடச்சிருக்கும். இது மதர்சன்சுமி லோ வேல்யூ ஸ்டாக் தான் நம்ம பார்த்தோம். இப்போ நான் ஒரு ஹையர் வேல்யூ ஸ்டாக் பார்க்குறேன். இந்த ஹையர் வேல்யூ ஸ்டாக்குக்கு நம்ம என்ன எடுக்கலாம்னா எதாவது நல்லா தெரிஞ்ச ஸ்டாக்காக பார்க்கலாமா, இல்லை இண்டிகோவே போயிடலாமா? சரி, ஓகே, வாங்க நம்ம இண்டிகோவே போயிடலாம். யாராக கமெண்ட் பண்ணிங்கன்னா ஓகே, கமெண்ட் பண்ணலான்னா என்ன பண்ண முடியும்? இண்டிகோ போகிறேன். ஸோ இண்டிகோவில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். இண்டிகோ போயிட்டேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா மந்த்லி சார்ட் அனாலிசிஸ் போகிறேன். இது ஆல்ரெடி ட்ராயிங்லாம் போட்டு வச்சுருக்கேன், அது தெரில. சரி, ஓகே. மந்த்லி சார்ட்டில் போயிருக்கேன். மந்த்லி சார்ட்டில் ரோல் ஆகுது. ஓகே, மந்த்லி சார்ட் போயிடுறேன். மந்த்லி சார்ட்டில் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது பெருசாக மூவிங் ஆவரேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ அதனால் நான் வந்துட்டு வீக்லி சார்ட் போகிறேன். வீக்லி சார்ட் போய் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்துட்டு 20, 50, 200 எல்லாத்துக்கும் மேலே தான் இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான மொமெண்டம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்துட்டு அந்த பேஸுக்கு மேலே ஒரு க்ளோஸ் கொடுக்குற மாதிரி போயிட்டுருக்கு. சரிங்களா? ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு, க்ளோஸ் ஒரு நல்ல ஒரு கப் ஷேப் மாதிரி ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருக்கு. நான் இன்னும் என்ன வெயிட் பண்ணணும்னா இன்னொரு சின்ன பேஸ் ஃபார்ம் பண்ணி மேலே போச்சுன்னா இதை நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் இதை கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்துடலாம். இதில் இப்போ டெய்லி சார்ட்டில் இருக்கும். டெய்லி சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா மூவிங் ஆவரேஜ்க்கு மேலேயும் தான் இருக்குது. சிபிஆரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு புல்லி சிபிஆர், கோல்டன் பிவோட் ஜோன் எல்லாமே இருக்குது. ஸோ ஐடியல் சினாரியோ நம்ம ப்ரைஸ் பார்க்க வேணாம். ஐடியல் சினாரியோ எப்படி இருந்தால் நான் ட்ரேட் எடுப்பேன்னா
இப்போ ஸ்டாக் மேலே போயிட்டு இருக்கா, எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுக்குது, அதாவது இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜோடையும் சிபிஆரோடையும் ஒரு சப்போர்ட் எடுக்குதுன்னா அதுதான் என்னோட ஐடியல் சினாரியோ டு கோ லாங். அதுதான் என்னோட ஐடியல் சினாரியோ. இப்போ ப்ரைஸ் எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். ப்ரைஸ் வந்திருக்கு, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, இப்போ மேலே போக பார்த்துருக்கு. ஸோ எனி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு டேக் அ ட்ரேட், அதாவது யாராச்சும் இப்போ எதாவது ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு ட்ரேட் எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். எடுத்துட்டு நம்மளுக்கு ஸ்டாப் லாஸை இது கீழே வச்சுக்கலாம். ஸோ அதாவது 2420 மேலே ஒரு என்ட்ரியும் 2330 அது வந்துட்டு ஸ்டாப் லாஸ். கிட்டத்தட்ட 90 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4% ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு 4% ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ட்ரேட் எப்படி போகுதுன்றதான் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஐடியலான ஒரு சிபிஆர் வச்சு நம்ம பண்ணுற அனாலிசிஸ். ஸோ இவ்வளோதானா, இது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது மட்டுமே போதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்னா, உங்களுக்கு மேனுவல் ஒர்க் கொடுத்துருக்கேன். 150 ஸ்டாக்கையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ இது என்ன பண்ணலான்னா எடுக்க முடியுமே, ஆட் ரிமூவ் எக்ஸல். இது என்ன பண்ணலாம்னா எக்ஸலில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸலில் டவுன்லோட் ஆயிடுச்சா, இந்த எக்ஸலில் டவுன்லோட் ஆனதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட வாட்ச் லிஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரெடி பண்ணலாம். வாட்ச் லிஸ்ட்டில் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இண்டிசஸ்ன்னு ஏதோ ஒரு வாட்ச் லிஸ்ட் கொடுத்துருக்கோம், இதை ப்ளஸ்ன்னு போயிட்டு இதில் வந்துட்டு ஒரு இந்த ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். மேக் அ காப்பி, இம்போர்ட் டிக்கர், அதை நான் எப்படி நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ உங்களோட ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா, அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ண அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே வந்து நீங்கள் லோட் பண்ணலாம். இங்கே நீங்கள் லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்துடும். வாட்ச் லிஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு அதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டாக்காக செக் பண்ணிட்டே பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் செக் பண்ணுறேன். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு 20 மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது, அந்த 200 மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே இருக்குது. ஸோ அதனால் இக்னோர். ஏபிபி போகிறேன், ஏபிபி ரெண்டுத்துக்கும் மேலே இருக்குது. மூவிங் ஆவரேஜ் படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சிபிஆரில் கோல்டன் பிவோட் ஜோனில் சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த கேண்டில் ஹைக்கு மேலே நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கீங்க. 4140 ட்ரேட் எடுத்துகிட்டு 3930 ஸ்டாப் லாஸ், கிட்டத்தட்ட 90 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தீங்க, இல்லை 110 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 4369, அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 220 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் மாதம் ஆரம்பிக்கும் போது ஸ்டாக் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது. இப்போ 200 கீழே இருக்கா, இக்னோர். அடுத்து அதானி என்டர்பிரைசஸ் போகிறேன், 200 கீழே இருக்குது, இக்னோர். அதானி போர்ட்ஸ் 200 கீழே இருக்குது, இக்னோர். அல்கம் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலேருந்து கீழே அடிச்சு சிபிஆர் கீழே க்ளோஸ் கொடுத்துருச்சு. சிபிஆருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சிபிஆர், லோவர் வேல்யூ சிபிஆராக இருக்குது. லோவர் வேல்யூ சிபிஆர் இருக்கும்போது எடுக்க தேவையில்லை. ஹையர் வேல்யூ சிபிஆர் வருதா இல்லை புள்ளி சிபிஆர் வருதா மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி வந்தால் மட்டும் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா 20 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது, சாரி 200 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா ஒரு ட்ரேட் எடுத்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்து எடுக்கணும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த ஒன்றுமேல இந்த ஸ்க்ரீனர் வந்துட்டு இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ட்ரேடிங் வியூவில் கிடைக்கும். ஸ்டாக்கை லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இது தவிர வேறு ஏதாவது கொஷின் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் அதை உங்களுக்கு பொறுமையாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.